Hi, hello everyone, welcome to Wow Home Arts. இன்னைக்கு நம்ம வீடியோல வீட்லயே எப்படி மாட் பாட்ச் பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இது பண்றது வந்து ரொம்ப சிம்பிள். இது பண்றதுக்கு வீட்ல இருக்கிற ஏதாவது ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் வந்து எடுத்து வெச்சுக்கோங்க. இது பண்றதுக்கு ஒயிட் க்ளூ வந்து தேவைப்படும். நான் வந்து ஃபேபர் கேசலோட ஒயிட் க்ளூ வந்து யூஸ் பண்றேன். நார்மல் ஃபெவிகம்ல இது வந்து நல்லா வராது. அதனால நீங்க ஒயிட் க்ளூவே இது வந்து யூஸ் பண்ணுங்க. ஃபெவிகால் இருக்குனா ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மூடியில் வந்து நான் ஒரு மூடி வந்து ஒயிட் க்ளூ வந்து எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து ஒயிட் க்ளூ வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பாதி அளவுக்கு தான் நம்ம தண்ணி சேர்த்தணும். நான் வந்து ஒரு மூடி அளவுக்கு ஒயிட் க்ளூ எடுத்திருக்கேன். இதில் அரை மூடி அளவுக்கு தான் தண்ணி சேர்த்த போகிறேன். அதாவது 2 மடங்கு க்ளூ இருக்கணும், 1 மடங்கு தான் வந்து தண்ணி இருக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ 2 ஸ்பூன் க்ளூ போடுறீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்தால் போதும். அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இந்த மூடியிலே வந்து அரை மூடி அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், இதுதான் வந்து மாட் பாட்ச் ரெடி பண்ணிட்டோம். இது கண்டிப்பாக ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் அப்போ கூட இன்ஸ்டண்ட்டாக மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் பயன்படுத்தலாம். பட் கரெக்டான அளவு மட்டும் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. 2:1 ரேஷியோ தான். இது வந்து நம்ம க்ளே வச்சு ஏதாவது கிராஃப்ட் பண்ணாலோ இல்லை பேப்பர் குவில்லிங் அப்படி இல்லைனா பாட்டில் ஆர்ட்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு நீங்கள் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இதை போட்டிங்கன்னா நல்லா வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து நான் வீட்டிலே பண்ண பேப்பர் குவில்லிங் இயரிங்ஸு. இதுலேயும் நான் மேலே வந்து இதுதான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல ஷைனிங்காக இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா நல்லா அந்த கிளேஸ் ஃபினிஷ் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம க்ளே வச்சு ஏர் ட்ரை க்ளே வச்சு பண்ணுவோம் இல்லையா, அதில் நீங்கள் ஃபினிஷிங் கூட இந்த மாதிரி ஒரு கோட்டிங் கொடுக்கலாம் இந்த மாட் பாட்ச் வச்சு. இதுவும் நான் வந்து குவில்லிங் பேப்பர் வச்சு பண்ண இயரிங்ஸ். இதுக்கு மேலேயும் நான் அந்த மாட் பாட்ச் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃப்ளார் மேலே நான் உங்களுக்கு இந்த மாட் பாட்ச் போட்டு காட்டுறேன். போடுறப்ப உங்களுக்கு ஒயிட்டாக தான் தெரியும், பட் காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா அந்த ஷைனிங்காக உங்களுக்கு கிடைக்கும். அது நல்லாயிருக்கும். நம்ம சேனல்லையே ஹனி பாட்டிலை எப்படி நம்ம ஃப்ளவர் வேஸ் மாதிரி மாற்றலாம் அப்படிங்கிற ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பாட்டில் ஆர்ட் வீடியோ நான் போட்டிருந்தேன் இல்லையா, அதுலேயும் நான் வந்து அவுட்டரில் இந்த மாதிரி மாட் பாட்ச் வந்து கொடுத்துக்கிறேன். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஷைனிங்காக பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நம்ம இந்த மாட் பாட்ச் போட்டோம் இல்லையா ஒரு ஃப்ளவர் மேலே, அது நல்லா காஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் மேலே பார்த்தா. இதுவே போதும். இதுவே நான் உங்களுக்கு பேப்பர் குவில்லிங் இயரிங்ஸ்லாம் பண்ணிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஒரு ஃபினிஷ் கிடைக்கும். நீங்களும் இந்த மாட் பாட்ச் வந்து வீட்டிலே செஞ்சு வச்சுக்கோங்க. நிறையா கிராஃப்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற கிராஃப்ட்லாம் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும்.